இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அடுத்துள்ள விழுப்புரம் மாவட்டம் கீழ்புத்துப்பட்டு இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தை சேர்ந்த விஜயகுமார் புவனேஸ்வரி தம்பதியரின் மகன் பிரேம்குமார் 12ஆம் வகுப்பு படித்தவர். மேல் படிப்பு படிக்க முடியாமல் பெயிண்டராக பணியாற்றி வந்தார். கடந்த 31ஆம் தேதி புத்தாண்டு கொண்டாட புதுச்சேரிக்கு சென்றவர் இருசக்கர வாகனத்தில் வரும்பொழுது புதுச்சேரி பல்கலைக்கழகம் அருகே தவறி விழுந்தார். தலையில் காயங்களுடன் அருகில் உள்ள காலாப்பட்டு பிம்ஸ் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவர் மூளை சாவடைந்தார். அவர் பிழைக்க வாய்ப்பில்லை என மருத்துவர்கள் தெரிவித்ததைத் தொடர்ந்து மூலகுளத்தில் உள்ள ஈஸ்ட் கோஸ்ட் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டார். அங்கு மருத்துவர்கள் அவரது மூளை சாவை உறுதி செய்ததைத் தொடர்ந்து அவரது உடல் உறுப்புகளை தானம் செய்ய பெற்றோர் சம்மதம் தெரிவித்தனர். தனது மகன் இறந்தாலும் அவனது உறுப்புகள் மூலம் 5 பேர் உயிருடன் வாழ்வது மிக சிறந்தது. இதேபோல் மற்றவர்களும் உடல் தானம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார்கள். இதன் அடிப்படையில் பிரேம்குமாரின் கிட்னி அரசு மருத்துவமனைக்கு ஒன்றும் தனியார் மருத்துவமனைக்கு ஒன்றும் அனுப்பப்பட்டது. மேலும் அரவிந்த் கண் மருத்துவமனைக்கும் சென்னை மற்றும் ஹைதராபாத்திற்கு இதயம் மற்றும் நுரையீரல் ஆகியவை அனுப்பப்படுகின்றது. இதன் மூலம் 5 பேர் பயனடைந்துள்ளனர். இதுபோன்ற சம்பவம் புதுச்சேரி மருத்துவ வரலாற்றில் முதல் முறையாக நடைபெற்றிருப்பதாக ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை தலைவர் டாக்டர் முருகேசன் தெரிவித்தார். தியாகத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்திய குடும்பத்தாருக்கு டாக்டர் முருகேசன் நன்றி தெரிவித்தார். இவருடைய தியாகமானது மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் மண்ணில் மக்கக்கூடிய உடலினை மற்றவர் வாழ்வு உயர்வதற்காக தானமாக கொடுத்தது சால சிறந்தது. இவர் இறந்தாலும் 5 பேர் உடலில் வாழ்கின்றார். கீழ்புத்துப்பட்டு கேம்பில் வசிக்கும் விஜயகுமார் ஆகிய நான் எனது மகன் நியூ இயர் கொண்டாடுவதற்காக பைக்கில் சென்றபோது சிறு விபத்து ஆனது. அதனால் அவர் மூளை அதிகமான அளவு பாதிக்கப்பட்டு விட்டது. அதை நாங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு சேர்த்து பார்த்தபோது அவர்கள் மூளை ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறதாக கூறினார்கள். அதனால் அவருடைய இறப்பு மாதிரி பதிவான மாதிரி தெரிஞ்சது. அதனால் அவருடைய உறுப்புகளை என் மகன் மண்ணில் போனாலும் என் மகனுடைய உறுப்பு உலகத்தில் நடமாடி இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு நல்ல முடிவை எடுத்து சில இடத்துகளுக்கு அவருடைய உறுப்புகளை கொடுத்துருக்கிறோம். உங்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னலாம் கேட்டாங்க, என்னென்னலாம் போகுது, என்னென்ன உறுப்புலாம் வேணும்னு கேட்டாங்க. அவங்க அவருடைய அனைத்தையுமே நாங்கள் எடுத்துக்க சொல்லிட்டோம். எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க, கஷ்டப்பட்டவங்க இல்லாதவங்க போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி. நான் மட்டும் இல்லை, யார் என்னைய மாதிரி இது மாதிரி நிறைய பேர் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இதை செய்யுங்க, அது என்னுடைய ஆசை. அவருக்கு என்ன வயசு, என்ன படித்தார்? 12வது படிச்சிருக்காப்புல. படிப்பு முடித்து காலேஜ் போகிற அளவுக்கு நம்மளால் படிக்க வைக்க முடியாத ஒரே காரணத்தினால பெயிண்ட் வேலைக்கு போயிருந்தார். 19 வயசு. பேர் பிரேம்குமார், வயசு 19. என்ன சொல்லிட்டு போனார்? நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பாண்டிச்சேரிக்கு வரேன்னு வந்தார். வர்ற வழியில் தான் பைக்கு பிரேக் டவுன் ஆகி இது அந்த ஹெல்மெட் போட்டு போனாரா? போடணும், கட்டாயம் போடணும் ஒரு அறிவுறுத்தல். ஆமாம், அவருடைய இறப்புக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உலகம் முழுவதுமே உள்ள காவல்துறை அதிகாரிகள் முக்கியமாக அறிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட் போடுங்க. நான் கூட சில நேரத்தில் அசால்ட்டாக கூட இருந்திருக்கேன். இப்போ என் பையன் இந்த நிலைமைக்கு ஆளாகிட்டதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட்டு தான். அதனால் முக்கியமாக அனைத்து பேருமே ஹெல்மெட் இல்லாமல் வெளியே போய் வராதிங்க. காவல்துறை அவங்களை அறிவுரை சொல்கிறது மிகவும் முக்கியமானது. அனைவரும் அதை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். மகனுடைய என்னுடைய இதே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நான் இதுக்கப்புறம் ஒரு பிணமாகத்தான் நான் வாழ்கிறேன். ஏன்னா எனக்கு இருந்தது ஒரே ஒரு பையன், ஒரு பொண்ணு. எனக்கு கொல்லி வைக்கிறதுக்கே இப்போ ஒரு பையன் இல்லை, எனக்கு பையன் இல்லை, யாருமே இல்லை. அந்த மாதிரி தான் ஆகி போச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு இந்த நிலைமை வராமல் கொஞ்சம் பாதுகாப்பாக பிள்ளைகளை வளர்த்து பார்த்துக்குங்க. உடல் உறுப்புகள்லாம் சேரும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஓகே, என் பையன் இறந்துட்டான்னு இறக்க போகிறான்னு சொல்லும் போதே என் மனைவி நானும் முடிவெடுத்துட்டோம். அவனுடைய உறுப்புகள் அனைத்து எங்கெங்கே போய் சேரணுமோ அனைத்து எடுத்துக்கங்க. எல்லோரும் எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கங்கே அனுப்பி விட்டுருங்க. அதை என் பையன் அந்த உறுப்பு மூலியமாக என்னுடைய பையனை நான் பார்த்துக்குவேன். அப்போ தெரிஞ்சுக்குவேன், நான் யாராருக்கு எந்தெந்த ஊருக்கு போயிருக்கு, யாராருக்கு வச்சுருக்காங்க, அதை நான் தெரிஞ்சுக்குவேன். தெரியும் போது நான் பார்த்துக்குவேன். விஜயகுமார் என்னுடைய. நேற்றைய தினம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு தம்பி வந்தவரை 19 வயசு. அவர் என்னென்னா 2 நாளுக்கு முன்னாடி ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் கோட்டக்குப்பம், அதாவது நம்ம யூனிவர்சிட்டி வளாகம் பக்கத்தில் ஆக்சிடெண்ட் ஆகி அங்கே உடனே பிம்ஸுக்கு
போயிட்டு அங்கே அட்டன் பண்ணிவிட்டு அங்கே ஒரு நாள் இருந்துட்டு அடுத்த நாள் இங்கே வந்தாங்க. அவர் வரும்போதே வந்து ஆக்சுவலாக அந்த பிரெயின் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரத்த ஓட்டம் இருக்கும், பிபி இருக்கும், மற்றெல்லாம் இருக்கும், பட் ஆனால் பிரெயின் ஃபங்க்ஷன் வந்து இருக்காது. இந்த பிரெயின் டெத்தை வந்து நம்ம ஒரு கமிட்டி இருக்குது, அந்த கமிட்டியை வந்து கன்ஃபார்ம் பண்ண பிறகு அவங்க ரிலேட்டிவ்ஸில் பேசணும், இது மாதிரி உங்கள் பையனுக்கு வந்து பிரெயின் டெத் ஆகிடுது, உறுப்பு தானம் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறேன்னும்போது அவங்க வந்து முழு மனசோடு வந்து ஒப்புதல் கொடுத்தாங்க. அதன் பிறகு வந்து நம்ம இந்த உறுப்புகளெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆன்லைனில் ரிஜிஸ்டர் இருக்குது. அந்த ரிஜிஸ்டர் படி பார்க்கும்போது நமக்கு ஏற்கனவே ஒரு பேஷண்ட் இருக்கிறாங்க கிட்னி, அதாவது ரெசிபியன்ட் கிட்னி வச்சுக்கிறதுக்கு. ஒரு கிட்னி இங்கே நம்ம வச்சுட்டு இன்னொரு கிட்னி வந்து ஜிஹெச்சில் கேட்டிருந்தாங்க, ஜிஹெச்சுக்கு அனுப்புகிறோம். அதே மாதிரி மற்ற அவங்க கான்டாக்ட் பண்ணும்போது எம்ஜிஎம்சியில் வந்து லிவரும், அதே மாதிரி ஹைதராபாத்தில் வந்து ஹார்ட்டும், அதுக்கு அடுத்தது இன்னொரு நம்ம ரேலா ஹாஸ்பிட்டலில் வந்து லங்ஸ் எடுத்துக்கிற மாதிரி. இதை பொறுத்த வரைக்கும் கிட்னியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலில் இப்போ அந்த கிட்னி எடுத்து அறுவை சிகிச்சை நடந்துகிட்டு இருக்குது. இந்த பேஷண்ட் இப்போ அந்த இன்னொரு கிட்னி வந்து இதுக்கு போயிட்டுருக்குது, லிவர் வந்து எம்சிஎம்ஸ் போகுது. இதயத்தையும் நுழையை பொறுத்த வரைக்கும் அந்த அங்கே வந்துருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அசஸ் பண்ணியிருக்கிறாங்க. பக்காவாக இருக்குதுன்னு சொன்னாங்க, அதை ஷிஃப்ட் பண்ணி அதையும் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டுவாங்க. இப்படிப்பட்ட மாதிரி கெடாவர் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராமுங்கிறது வந்து பாண்டிச்சேரியில் இது மாதிரி எங்கள் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டைமு. ஜிஹெச்சில் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. ஜிஹெச்லேயும் அந்த இன்னொரு கிட்னி இருக்கிறதால ஜிஹெச்லையும் பண்ணுவாங்க. அது நமக்கு ஒரு பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இவர் வந்து தன்னுடைய உறுப்புகளை கொடுத்து இறந்தவர். அந்த 19 வயசு பையன் வந்து அவருடைய உறுப்புகளை கொடுக்குற பட்சத்தில் வந்து 2 கிட்னி பேஷண்ட்ஸ் வந்து சர்வே நல்லபடியாக இருப்பாங்க. ஒரு லிவர் பேஷண்ட்டு, ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு, ஒரு லங் பேஷண்ட்டு, மொத்தம் 2, 3, 5 பேர் வந்து நல்லபடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. இதுதான் செய்தி. இது மாதிரி நிறைய பேர் முன் வந்தான்னு சொன்னாக்கா இந்த ஆர்கன் ஷார்ட்டேஜ் எல்லாம் குறைஞ்சி இதை வந்து இன்னும் பெட்டராக யூஸ் பண்ண முடியும். ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரியும் நம்ம ஒரு விழிப்புணர்ச்சி ஆட்டோமேட்டிக்காக ஏற்பட்டு இந்த மாதிரி ஒரு 4-5 பண்ணோம்னு சொன்னால் பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் நல்லா அந்த விழிப்புணர்ச்சி பெட்டராகிடும். இலவசமாக எல்லாமே தந்திருக்காங்களா? எப்படி தான்? இலவசம் தான். இது அவங்க ஹோல் ஹார்ட்டட்லி அவங்கள ரொம்ப அவங்களுடைய பெரிய மனசுக்கு வந்து ரொம்ப ஏன்னா தெரியுது அவங்களுக்கு இறந்துட்ட பிறகு ஒன்றும் இந்த பயன்பட்டதுன்னு சொன்னால் அதை விட பெரிய சந்தோஷம் எங்களுக்கு கிடையாதுன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி தான் முழு ஒப்புதல் கொடுத்தாங்க. அது வேறு ஒன்றும் இதில் வேறு சமாச்சாரம் எதுவும் இல்லை. பிள்ளார மாணவர்களின் அறிவியல் ஆர்வத்தை ஊக்குவிக்கவும் அவர்களின் படைப்பாற்றலை வெளிக்கொண்டு வரும் வகையில் புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்கத்தின் சார்பில் 2024-25 கல்வியாண்டிற்கான மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சி ஏம்பலம் கிராமத்தில் உள்ள மறைமலையடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இன்று துவங்கி 3 நாட்கள் நடைபெறுகின்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து மாணவர்களின் அறிவியல் கண்டுபிடிப்புகளை பார்வையிட்டு பாராட்டினர். இந்த அறிவியல் கண்காட்சியில் அரசு பள்ளிகள் சார்பில் 230 படைப்புகளும், தனியார் பள்ளிகள் சார்பில் 153 படைப்புகளும் என மொத்தம் 383 அறிவியல் படைப்புகள் இடம்பெற்றுள்ளன. மேலும் இக்கண்காட்சியில் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிப்பது, மின்சாரம் சேமிப்பு, செயற்கைக்கோள், காற்றாலை, ராமர் கோவில், ஆரக இயந்திரம், இயற்கை உரங்கள், சூரிய ஒளியில் மின்சாரம் தயாரித்தல், மழைநீர் சேமிப்பு உள்ளிட்ட பல்வேறு படைப்புகள் இடம்பெற்றுள்ளன. சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக பாமக மகளிரணி தலைவர் சௌமியா அன்புமணி அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதால் கைது செய்ததை தொடர்ந்து அதனை கண்டிக்கும் வகையில் கடலூர் கிழக்கு மாவட்ட பாமகவினர் சன் முத்துகிருஷ்ணன் தலைமையில் கடலூரில் 39 பேர் மற்றும் ஒரு பெண் உட்பட சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதனால் காவல்துறையினர் தடுத்து கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். புதுச்சேரியின் மிகப்பெரிய நீர் ஆதாரமாக உள்ளது உசுட்டேரி. 800 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது. இதில் 410 ஹெக்டேர் தமிழக பகுதியிலும் 390 ஹெக்டேர் நிலப்பரப்பு புதுச்சேரியிலும் உள்ளது.
ஹொசுட்டேரி இயற்கையுடன் இணைந்த பகுதி என்பதால் ஏராளமான வெளிநாட்டு பறவைகள் வந்து இங்கு தங்கி செல்கின்றன. ஆண்டுதோறும் 10,000க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் உசுட்டேரிக்கு வந்து செல்கின்றன. இதனால் கடந்த 2008ஆம் ஆண்டு புதுச்சேரி அரசு உசுட்டேரியை பறவைகள் சரணாலயமாக அறிவித்தது. மேலும் பறவைகள் வந்து செல்வதற்கு ஏதுவாக ஏரியில் ஆங்காங்கே செயற்கையாக உருவாக்கப்பட்டன. ஏரியின் அழகை ரசிக்கவும் வெளிநாட்டு பறவைகளை காணவும் புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் மூலம் உசுட்டேரியில் படகு சவாரி இயக்கப்பட்டது. இதன் மூலம் புதுச்சேரி வரும் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் படகுகளில் சென்று பறவைகளை பார்வையிட்டு வந்தனர். இந்நிலையில் ஃபெஞ்சல் புயலினால் உசுட்டேரியில் நிறுத்தப்பட்டிருந்த படகுகள் அனைத்தும் புயலில் சிக்கி சின்ன பின்னமாக உடைந்தது. சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் இதனை சரி செய்து மீண்டும் இயக்க நடவடிக்கை எடுக்காததால் சேதமடைந்த படகுகள் அனைத்தும் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் படகு குழாமிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்ய முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். அரசு உடனடியாக சேதமடைந்த படகுகளை சரி செய்து மீண்டும் படகுகளை இயக்க வேண்டும் என பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்று காலை 11 மணியளவில் புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட துறைமுகம் இணைப்பு சாலையை மறுசீரமைப்பு பணிக்கு ரூபாய் 69.75 லட்சம் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ள பூமி பூஜை விழா உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினருடன் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் முனைவர் தீனதயாளன் அவர்கள், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசன், பார்த்தசாரதி, உதவி பொறியாளர் இளநிலை பொறியாளர் முருகன் மற்றும் ஒப்பந்ததாரர் குமரேசன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இவ்விழாவில் மேலும் தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத் தலைவர் ஹரிகிருஷ்ணன், கிளை செயலாளர்கள் செல்வம், ராகேஷ், முக்கிய பிரமுகர்கள் செழியன், ஜோஸ்லின் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு பூமி பூஜையினை சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் மாவட்ட நிர்வாகத்தின் செயல்பாடுகளை நேரடியாக அறிந்து கொள்ளும் வகையிலும் எதிர்காலத்தில் மாணவர்கள் சிறந்த குடிமக்களாக விளங்கவும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக பணியாற்ற காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் வாய்ப்பளித்து வருகின்றார். அந்த வகையில் இன்று ஒரே நாளில் 9ஆம் வகுப்பு படிக்கும் 4 அரசு பள்ளி மாணவ மாணவிகளை இன்று ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதில் அப்துல் அகமது, மகேஷ், பிரேமலதா, ஜீவா ஆகிய 4 மாணவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். ஆட்சியர் மணிகண்டன் மாணவர்களை வரவேற்று அவர்கள் எதிர்காலம் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் புத்தாண்டை வரவேற்று கேக் வெட்டி மாணவர்களுடன் உற்சாகமாக ஆட்சியர் கொண்டாடினார். இதனையடுத்து இன்று முழுவதும் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் அவர்களோடு இணைந்து ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றினார்கள். அப்பொழுது மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் இன்று மேற்கொண்ட ஆய்வுக் கூட்டம் மற்றும் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர். இத்துடன்